இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய விவசாய அமைச்சர்களை கூப்பிட்டு காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, பருத்தியினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான மீட்டிங் இங்க தான் நடந்தது. அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிரதமர் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி கோயம்புத்தூர் இதுக்கு மட்டும் வர்றாங்க. வேற எந்த நிகழ்ச்சி இல்லை, கட்சி நிகழ்ச்சி இல்லை, பாரதிய ஜனதா கட்சியோட நிகழ்ச்சி கூட இல்லை. பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரமும் விவசாயிகளுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக மட்டும் தென்னிந்தியா வந்துட்டு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பேரில் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதனால அடிப்படையிலிருந்து பிரச்சனையை பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம மீட்டிங்ல பேசின முக்கியமான விஷயம் கூட. மகனா கேளுங்க அண்ணா, நான் விவசாய பிரச்சனைக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் ஜெனரல் பிரச்சனை பேசிட்டு வந்துடுறேன். ஆனா முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் அதை பார்க்கின்றோம். படித்தவர்கள் எத்தனையோ மாநிலம், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், கோவிலினுடைய பிரசாதத்தில் கேஸ்டர் ஆயில், நம்முடைய கொட்டமுத்து, அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலினுடைய பிரசாதத்தில் ரைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேருத்தினுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்புறம் குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த 5 மாநிலமும் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அல்ஃபலா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால இது அதிர்ச்சி தான். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் நீங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க. அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா, டாக்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, டாக்டரின் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க. அதனால இன்னைக்கு மருத்துவர்கள், அதனாலதான் அந்த கவர்ல வந்தோம். எங்களை பொறுத்தவரை 26/11 நவம்பர் 26 மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு. இது ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானது. அதனால அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும். நம்முடைய நாட்டில் ஹோம் கிரவுண்ட் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம். நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம். அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து, மதத்தை தாண்டியது. எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் சில மதத்தில் சில நபர்கள் ஒரு மதத்தை தவறா பயன்படுத்தி தவறான நெரேட்டிவை பிக்ஸ் பண்ணி இதை பண்றாங்க. இன்னைக்கும் ஆரம்ப கட்ட டிவியில் நீங்க சொல்லி இருப்பது டர்க்கி தான் அதற்கு பேஸா இருந்திருக்கு. அங்கிருந்து தான் மூளைச்சலவை நடைபெற்று இருக்குன்னு. அதனால் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள், ஏடிஎஸ் டீம், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் 13 நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் அப்பாவிகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல். அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்டில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அதனால இந்தியாவில் இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்தில் கலக்கணும் அப்படின்னு ஒரு டீமு, நாங்க மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீமு, இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி 5 மாநிலத்தில் அந்த நெட்வொர்க் இருக்கு. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒன்றாக இணைந்து அடிப்படையில் வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும், நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவா தான் இருக்கிறாங்கன்னா. ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம், ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்தில் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போன ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய வேண்டுகோள் முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும், சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும், முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில். அவர் தான் இன்னைக்கு அமைச்சராகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. நமக்கு தனியாக ஹோம் மினிஸ்டர் கிடையாது, முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட. ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் விட தமிழகத்தில் ஆபத்து அதிகம். காரணம், எக்கனாமிக் பொட்டன்ஷியல் மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும். ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட். அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதுல எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும். சிறப்பான அதிகாரிகள் இதுல எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும். ஏன்னா அப்பொழுதுதான் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும். காரணம், டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு. நாம இன்னைக்கு பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கோம். நம்ம பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்ல. நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக, இன்னும் உன்னிப்பாக, இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்தை விட.
ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்கறேன்னாங்கன்னா, அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க, அமோனியம் நைட்ரேட்டை கையில பிடிக்கிறாங்க, AK-47 ரெக்கவர் பண்றாங்க. அப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின 3 கார். நேத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் டெல்லியில 3 இடத்துல காரை வைக்கணும். ஒரு I-20, ஒரு 3 கார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.